ஹாய் ஹலோ ஆல் மாயா ஃபேன்ஸ். இன்னைக்கு மாயா சீரியலோட 31வது எபிசோட் தான் நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து சாந்தி வந்து தூங்கிட்டு இருக்கா இல்லையா, அப்ப மாயா வந்து அவளோட ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு சாந்தி முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கா. சாந்தி வந்து மாயா வந்தது தெரியாம அப்படியே கண்ணை சுந்து தூங்கிட்டு இருக்கா. அப்ப மாயா அப்படின்னு சொல்றா. அப்ப கூட சாந்தி எந்திரிக்கவே இல்ல. மறுபடியும் பண்ணவும் அவ எந்திரிச்சு நிக்கிறா. அது வந்து மேம் நான் வந்து உங்களுக்காக 5 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு மாயா சொல்றா, வெயிட் பண்ணிட்டு இருந்தியா இல்ல தூங்கிட்டு இருந்தியா அப்படின்னு கேக்குறா. உடனே சாந்தி, இல்ல மேம் அது வந்து நான் பிரசன்டேஷனை பார்த்துட்டே இருந்தேன், அப்படியே கண்ணை சேர்ந்து லைட்டா தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றா. இப்ப வந்து நீங்க கிளம்புறீங்களா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு மாயா சொல்றா, இல்ல நீ எனக்காக வெயிட் பண்ணிருக்கல, அதனால என் கேபினுக்கு வா, என்னோட ஒர்க் முடிஞ்சிருச்சு, நீ என்னோட கேபினுக்கு வா அப்படின்னு சொல்றா. அப்ப வந்து சாந்தி அவ பின்னாடியே போறா. சாந்தி வெளியே நின்றுட்டு இருக்கா. உடனே மாயா வந்து கம் சிட் அப்படின்னு சொல்றா. வந்து உட்காந்த உடனே சாந்தி சொல்றா, ஐம் ரியலி சாரி மேம் அப்படின்னு சொல்றா. உடனே மாயா சொல்றா, டீ ஆர் காஃபி. அதுக்கு சாந்தி சொல்றா, வேணாம், நேற்று ராத்திரி நான் பிரசன்டேஷன் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய டீ குடிச்சிட்டேன், அது வந்து அந்த அர்ஜுன் இருக்கான்ல, அவன் வந்து எனக்கு நிறைய டீ போட்டு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்றா. உடனே மாயா அவளை பார்த்து முறைச்சிட்டே கேட்கறா, அப்போ அர்ஜுனும் உன் கூட பிரசன்டேஷன் ரெடி பண்ணானா அப்படின்னு கேட்கறா. இல்ல நான் பிரசன்டேஷன் ரெடி பண்ணும்போது அவன் என் கூட முடிச்சிட்டு இருந்தான் அப்படின்னு சாந்தி சொல்றா. மறுபடியும் சாந்தி மாயாவை பார்த்து, அது வந்து அர்ஜுன் சின்ன வயசுல படிச்சுட்டு இருக்கும்போது அவன் கூடவே நான் முடிச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லவே, உடனே மாயா கேட்கறா, நீங்க 2 பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேக்குறா. உடனே சாந்தி, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிர் அப்படின்னு சொல்றா. மாயாக்கு அங்க டென்ஷன் ஏறுது. ஆனா அது புரியாம இந்த சாந்தி அர்ஜுனை பத்தி மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்கா. நாங்க 2 பேருமே ஒருத்தர் இல்லாம ஒருத்தர் அறகுறை தான். அது வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே அர்ஜுனை தெரியும். அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, என்ன வேணும் என்ன வேணாம் எல்லாமே எனக்கு தெரியும். அர்ஜுனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்றது அவனை விட எனக்கு தான் தெரியும். இந்த விஷயம் அர்ஜுனுக்கும் தெரியும். அது என்னன்னா, நாங்க 2 பேருமே எப்பவுமே ஒன்னாதான் இருப்போம். பாவ் பஜ்ஜி சாப்பிடுவோம், பானிபூரி சாப்பிடுவோம், லாங் டிரைவ் போவோம், ஒன்னா டீ குடிப்போம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அங்க மாயா கையெல்லாம் முறுக்கிட்டு அவளை பார்த்து முறைச்சிட்டு இருக்கா. அப்பயும் விடாம மறுபடியும் சாந்தி, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, வந்தனா ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அர்ஜுன் வந்து எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு தான் கால் பண்ணுவாங்க. அர்ஜுனோட தம்பி இருக்கான்ல, அவனுக்கு அர்ஜுன் கிட்ட இருந்து ஏதாவது காசு வேணும்னாலும் எனக்கு தான் கால் பண்ணுவான். இவ்வளவு ஏன், அர்ஜுனுக்கு அவனோட ட்ரெஸ் எங்க இருக்குன்னு தெரியணும்னா கூட நான் தான் அவனுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது மாயா கையை முறுக்கிட்டு முறைச்சு பாத்துட்டு இருக்கா. உடனே மாயா சொல்றா, நான் உங்ககிட்ட கேட்டது ஒரே ஒரு கேள்விதான், நீங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா, அதை விட்டுட்டு உங்களோட வாழ்க்கையோட ஹிஸ்டரி எல்லாம் நான் கேட்கல அப்படின்னு சொல்றேன். உடனே சாந்தி, சாரி மேம் அப்படின்னு சொல்றா. சாரி சொல்லிட்டு அந்த பிரசன்டேஷன்ல இருக்கிற பேஜஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றா. இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல டீடைல்ஸ் இருக்கு, செகண்ட் பேஜ்ல ஹிஸ்டரி இருக்கு, இது வந்து கலர் கோடட் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது மாயா அந்த பிரசன்டேஷன்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் பேப்பர் எடுத்து சாந்தியோட கண்ணு முன்னாடி அப்படியே கிழிக்கிறா. இதை பார்த்து வந்து சாந்தி ரொம்ப ஷாக் ஆயிடுறா. அந்த பேப்பரை கிழிச்சிட்டு மாயா சொல்றா, இதுதான் பிரச்சனையே, நீ வேலையில கம்மியாவும் நட்புல அதிகமாவும் கவனம் செலுத்துற, திஸ் இஸ் அப்சல்யூட்லி ரபிஷ், இதனால எனக்கு ஒரு யூஸும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஃபைல சாந்தி கிட்டே தள்ளி விடுறா. அகைன் மாயா, நான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது உங்ககிட்ட நிறைய பொட்டன்ஷியல் இருக்கும்னு நினைச்சேன், ஆனா நீ அந்த பொட்டன்ஷியல் எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப்க்கு யூஸ் பண்றது எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. எனக்கு என்னோட டைம் ரொம்ப முக்கியம், என்னோட டைமை நீ வீணாக்கிட்ட. நெக்ஸ்ட் டைம் நீ நல்லா வேலை செய்வேன்னு எதிர்பார்க்கறேன், நல்ல நட்பை பத்தின கதைலாம் எனக்கு தேவையில்லை, லீவ் அப்படின்னு சொல்லி முடிக்கிறா. மாயா பேசுறதெல்லாம் கேட்டு சாந்தி ரொம்ப அழுதுட்டு அந்த ஆபீஸை விட்டு ஓடி போயிடுறா. அப்படியே அங்க கட் பண்ணி சாந்தியோட மொட்டை மாடியில காட்டுறாங்க. அங்க உட்காந்துட்டு அவ அழுதுட்டு இருக்கா. அப்ப வந்து அர்ஜுன் வரான். இங்க என்ன தனியா உட்காந்துட்டு இருக்க, என்ன ஜல்பு பிடிச்சிக்கிச்சா அப்படின்னு சொல்றான். அவன் வழக்கம் போல அந்த நாட்டியா பேசுற மாதிரியே, மூக்கு ஏன் செவந்து இருக்கு, கண்ணி ஏன் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கான். அதுக்கு சாந்தி சொல்றா, நீ அந்த மாயாவை பத்தி சொன்னது எல்லாமே கரெக்ட் தான்டா, உன்னோட அந்த குவீன் பீ இருக்கால, அவ உண்மையிலே ரத்தத்தை குடிக்கிறவதான்டா அப்படின்னு சொல்றா. அப்படித்தானே நீ நினைச்சிட்டு இருக்க, ஆனா அதான் இல்ல அப்படின்னு அர்ஜுன் சொல்றான். யூனோ வாட், அவ வந்து ரத்தத்தை குடிக்கிறவெல்லாம் இல்ல, இன்ஃபேக்ட் அவ வந்து வெஜிடேரியனா இருப்பாளோன்ட்டு எனக்கு தோணுது. மத்த விஷயத்துலாம் கொஞ்சம் கடுக்கடுன்னு தான் இருப்பா, ஆனா வந்து அவ போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரி அவ மனசும் வெள்ளதான் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டதும் சாந்திக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே அங்கிருந்து கட் பண்ணி மாயாவோட வீட்டுலதான் கட்டுறாங்க. மாயா மேடம் வந்து பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பெயிண்டிங் கொஞ்ச நேரம் காமிச்சிட்டு மறுபடியும் வந்து சாந்தி அர்ஜுனா காட்டுறாங்க. அப்ப வந்து சாந்தி சொல்றா, அவ போட்டிருக்க ட்ரெஸ் மட்டும் தான்டா ஒயிட்டா இருக்கு, பட் அவளோட மனசு ஃபுல்லாவே கருப்பா தான் இருக்கு. அதுக்கு அர்ஜுன் சொல்றான், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, வாழ்க்கையில கஷ்டப்பட்டு முன்னேறினவங்களை பார்த்தா இந்த மாதிரிதான் பேசுவியா நீ, உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றான். உடனே வந்து சாந்தி, உனக்கு ஒண்ணு தெரியுமா, அவ எவ்வளவு கெட்டவோ அப்படின்னு சொல்லவே உடனே அர்ஜுன் அவளோட வாயை பொத்திட்டு, அவ கெட்டவ கிடையாது, கெட்டவன்னு பேர் எடுத்தவ, நான் ஒத்துக்கிறேன், அவ சீரியஸ் தான், சிடுமூஞ்சி தான், கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டுவா, அவ எடுத்த வேலையை எப்படி முடிக்கணும்னு பாப்பா, அவ உன்ன மாதிரி கிடையாது, வேலை மேல கவனமே இல்லாம. அவ அப்படி சீரியஸா இல்லைன்னா அவளை எல்லாருமே ரொம்ப அலட்சியமா நினைச்சிருவாங்க. அவ்வளவு பெரிய ஆபீஸோட குயின் அவ, அவகிட்ட இருந்து நீ நிறைய கத்துக்கணும், உன்னால தனியா சினிமாக்கு கூட போக முடியாதா அப்படின்னு மாயாவை ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருக்கவே அங்கிருந்து கட் பண்ணி மறுபடியும் வந்து மாயாவை காட்டுறாங்க. மாயா வந்து இன்னும் அவளோட பெயிண்டிங்க முடிக்கல, அவ ஃபேஸ் எல்லாம் பெயிண்ட் ஓட்டிட்டு இருக்குது, அதை கூட கண்டுக்காம அவங்க ரொம்ப சீரியஸா பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அகைன் அங்க வந்து கட் பண்ணி மறுபடியும் அர்ஜுனையும் சாந்தியும் காட்டுறாங்க. அர்ஜுன் சொல்றான், மாயா இருக்கலையே ரொம்ப கிளாஸான பொண்ணு, அவ ஆபீஸ்க்குள்ள வந்தாலே எல்லாருமே லைன் கட்டி நிப்பாங்க, ஒரு செகண்ட் போதும் ஒருத்தரோட டேலண்ட்டை கண்டுபிடிச்சிருவா,
எந்த வேலையுமே அரைகுறையா விட்டு வைக்க மாட்டா, எடுத்த வேலையை கரெக்டா முடிச்சிருவா. என்ன ஒரு காம்பினேஷன்ல அசர வைக்கிற அழகு, அதிர வைக்கிற அறிவு அப்படின்னு சொல்லி புகழ்ந்துட்டு இருக்கான். அதெல்லாம் சாந்தி பாத்துட்டு இருக்கா. மறுபடியும் அங்க வந்து கட் பண்ணி மாயாவை காட்டுறாங்க. இன்னும் மாயா வந்து பெயிண்டிங் முடிக்கல. அகைன் அங்க வந்து மறுபடியும் அர்ஜுனை காட்டுறாங்க. அர்ஜுன் வந்து மேல நிலாவை பார்த்து, சாந்தி அந்த நிலா இருக்குல்ல அதுதான் மாயா, அங்க அதை சுத்தி இருக்கிற நட்சத்திரங்கள் இருக்காங்கல்ல அதெல்லாம் ஜனங்க, அந்த நட்சத்திரங்கள்